ஜிஹான் டிராவல்ஸ் ஜிஹான் லக்ஸுரி டிராவல்ஸ் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. டே டைம் சர்வீஸ் பெங்களூர் டு கோயம்புத்தூர். ஏசி போதான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செம்ம சில்லுன்னு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் என்னென்ன வித்தியாசமாக இருக்குன்னு நீங்களே யோசிப்பீங்க. வீட்டில் இருக்கவங்க வீட்டில் இருந்தால் இன்னைக்கு கிளம்ப போகிறோம் ஒரு vlog. என்ன யூஸ்வலாக நீ இப்படி கிளம்ப மாட்டியே, வெளியே எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு திடீர் பிளானு. சடனாக இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் டிக்கெட்டே புக் பண்ணேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹொசூர்லேருந்து இங்கேருந்து தான் போடிங்க. பெங்களூர்லேருந்து வர ஒரு பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். பட் பெங்களூர் போய் ஏற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. அடுத்து இப்போ இன்னொரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா பஸ் இங்கே ஹொசூருக்கே வந்துடும். இங்கே தான் போர்டிங் போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து கிளம்பி ஹொசூர் போர்டிங்லேருந்து அப்படியே நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கே போக போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க. இன்னைக்கு நைட் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கணும், ஒரு சின்ன வேலை இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ உடனே டிக்கெட் புக் பண்ணேன். நம்ம நிறைய தடவை கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிற அந்த டிராவல் வந்து நிறைய தடவை நம்ம பண்ணியிருக்கோம். பட் இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறது இது வரைக்கும் நம்ம பண்ணதே கிடையாது. சரி, அதனால இன்னைக்கு வந்து இந்த டிராவல் அப்படியே ஒரு vlog கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். எந்த பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான பஸ், ஒரு பிரைவேட் பஸ், ஆம்னி பஸ் டிராவல் தான். ஜிஹான் லக்ஸுரி டிராவல்ஸ். நார்மலாக லக்ஸுரியான பஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்லேயே லக்ஸுரி இருக்குது. ஜிஹான் லக்ஸுரி டிராவல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஏசி ஸ்லீப்பர் பஸ். இது வந்துட்டு ஒரு மார்னிங் டே சர்வீஸ். ஈவினிங் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகும். ஈவினிங் கிடையாது, ஒரு லேட் ஆஃப்டர்நூனில் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிற மாதிரி 3:15 டைமிங் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பெங்களூரில் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 7:50. கலசிபாளையத்துலேருந்து எடுத்து மெஜஸ்டிக், மடிவாலா அப்படியே அந்த ரூட் வழியாக நார்மலாக வருவாங்க. எலக்ட்ரானிக் சிட்டி வழியாக வருவாங்க. ஒசூர் போர்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:45, காலையில் 9:45. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு டேட் டைம் ஏசி ஸ்லீப்பர் ஜர்னியாக தான் அமைய போகுது. ஸோ வாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், போர்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். பஸ்ஸு போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடம் தான் தனிஷ்க் ஆப்போசிட்டில் இந்த ஃப்ளைஓவர் ஏறுது பார்த்தீங்களா, இந்த பக்கம் அப்படியே ஏறும். இங்கே தான் போர்டிங் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பேசஞ்சர்ஸ் ஏற்றுவாங்க. பஸ்ஸில் ஆல்ரெடி கால் பண்ணிட்டாங்க, இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம், பஸ்ஸு வரட்டும். வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பஸ்ஸு பெங்களூர்லேருந்து கிளம்பி கர்நாடகாலேருந்து தமிழ்நாடுக்குள்ள வந்தோடனே முதல் ஸ்டாப் யூஸ்வலாக ஹொசூர் தாங்க. ஹொசூருக்கு அப்புறம் எந்த ரூட்டில் போகிறாங்கன்றது தெரில. கிருஷ்ணகிரி வழியாக தருமபுரி போகிறாங்களா இல்லை இந்த பாலக்கோடு, ராயக்கோட்டை அந்த வழியாக போகிறாங்களான்னு தெரில. பார்ப்போம். பஸ்ஸு வந்துகிட்டு இருக்கு. வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். அதோ வந்துடுச்சுங்க நம்ம பஸ்ஸு. ஜிஹான் லக்ஸுரி டிராவல்ஸ் ரெட் கலரில் வருது பாருங்கள், அந்த பஸ் தான். This is the future. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஜிஹான் டிராவல்ஸ் ஆன் டைம் இல்லை, ஏர்லியராகவே வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கெட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட் நம்ம உள்ளே போனால் கிளம்பிட்டோம், ஹொசூரை விட்டு வெளியேறிட்டோம். அதை அப்படியே ஒரு கவர் பண்ணிவிட்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன்.
பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. செம்ம சில்லுன்னு இருக்குது. ஏசி ஃபுல்லாக சூப்பராக வச்சுருக்காங்க. பெங்களூர்லேருந்தே வந்துச்சு, அதனால தான். ஒரு சில சீட்ஸ் தான் வேக்கண்ட்டாக இருக்குது, மற்றபடி எல்லாம் ஆக்குபைடு தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த லோயர் டபுள் பர்த்து. பேசஞ்சர்ஸ்லாம் வந்துட்டாங்கன்றனால பெருசாக கவர் பண்ண முடியலை. இன்னும் நீட்டாக தான் இருக்குது. நம்ம பர்த்துக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம பர்த்துக்கு வந்து செட்டில் ஆயாச்சுங்க. அப்பர் சிங்கிள் பர்த் தான் போட்டிருந்தேன். இந்த செகண்ட் ரோலே வந்துட்டு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் ட்ராவல். இதே நைட் ட்ராவலாக இருந்தால் அந்த மாதிரிலாம் சீட்டு கிடைக்காது. பட் மார்னிங் ட்ராவல்னால பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸு கிளம்புறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி தான் புக்கிங்கே பண்ணேன். ஸோ வந்துட்டு நமக்கு இந்த பர்த் அவைலபிளாக இருந்துச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த லோயர் பர்த் தான் காமிச்சிட்டு முன்னாடி, அது கூட அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்தடுத்து புக்கிங் இதை சேலம் அங்கெல்லாம் யாராவது ஏறணும்னா கூட ஏறிக்கலாம் போல். ஸோ அதுதான் சீட்டில் இருக்குது. ஒசூர்லேயே பார்த்தீங்கன்னா புக்கிங்கே பண்ணால் டேரெக்டாக கூட வந்துட்டு 2 பேர் சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு ஏறினாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட ஏறலாம். டே டைம், அதாவது வந்துட்டு வீக் டேஸு டே டைம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக பர்த்துக்கே வந்துட்டேன். சிங்கிள் பர்த்து. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெட்டில் காட்டுறேன் பாருங்கள். சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க பர்த்து. எனக்கு ஆக்சுவலாக இந்த பர்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது, ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. யூஸ்வலாக இருக்க ரெகுலரான சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்தானே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சூப்பரான விஷயம் அது. அப்புறம் ஒரு பிளாங்கெட் போர்வை ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லக்கேஜ் ஹோல்டர் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. அதனால் சின்ன பேக்ஸாக இருந்தால் உள்ளே போகும், பெரிய பேக்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். நம்ம பேக் போகும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி சின்ன பேக் தான், அதனால் இதையும் உள்ளே போயிடுச்சு. அங்கே ஒரு ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க கால் கிட்ட. அண்ட் ஸ்க்ரீன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக தான் இருக்குது. நைஸ். விண்டோவில் இருக்க வியூவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜேர்னிக்கு ராயக்கோட்டை வழியாக தான் போகிறாங்க. ராயக்கோட்டை பாலக்கோடு வழியாக போகிறாங்க. கிருஷ்ணகிரி பைபாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒருவேளை கிருஷ்ணகிரியில் போர்டிங் இருந்துச்சுன்னா கிருஷ்ணகிரி போய் தருமபுரி போவாங்களாமா, இல்லைன்னா இந்த ரூட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் ரொம்ப டிராஃபிக்கே இருக்காது, காலியாக இருக்கிற ரோடு. நானே நிறைய தடவை டிரைவ் போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ரொம்ப ஈஸியாக போக முடியும். கிருஷ்ணகிரி போனோம்னா அதுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், ப்ளஸ் இந்த ரோட் பிளாக்லாம் இருக்கா இல்லையா, அதனால வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த ரூட் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு குட்டி பில்லோ. நைஸ். ஜிஹான் ட்ராவல்ஸ், ஜிஹான் லக்ஸுரி ட்ராவல்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா டைப் பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. குட். இங்கே ஒரு ஏசி வெண்ட் அட்ஜஸ்டபிள் டைப் ரொட்டேட்டபிள் டைப் செம்ம சில்லு விடுதுங்க காற்று கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் இப்போ ஆன் பண்ணல, பகல் டைம்ன்றனால போட்டிருக்க மாட்டாங்க. சார்ஜிங் போர்ட் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. பர்த்துக்கு லெஃப்ட் சைடில் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப் வித் சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டே டைம் ஏசி ஸ்லீப்பர் ஜெர்னிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆப்டாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் லெவல் செம்மையாக இருக்குது. சூப்பராக இழுத்து விட்டு படுத்து தூங்கிட்டே போகலாம். ஸோ ஜிஹான் லக்ஸுரி ட்ராவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த டே டைம் சர்வீஸ். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாஷ் கேப்பல் தான் ஏசி ஸ்லீப்பர். 30 berth இருக்க ஸ்லீப்பர், சின்ன பஸ். அதாவது 5 ரூபா தான் இருக்கும். 5 ரூபாய்க்கு மேலே கீழேயும் 6 சேர்த்து 30 சீட்டு, மொத்தம் 30 berth இருக்கும். இவங்க பெங்களூர் கலாசிபாளையத்துலேருந்து கிளம்புறாங்க. மெஜஸ்டிக் டைமிங் 8 o'clock, மடிவாரா டைமிங் 8:45. ஒசூர் வந்து 9:45 டைமிங் போட்டுருந்தாங்க. பட் நான் 9:30க்குலாம் வந்துட்டு எனக்கு அப்படியே ஃபோன் பண்ணிட்டாங்க. 9:40க்கு கரெக்டாக இங்கே பஸ் அந்த பஸ் ஸ்டாப் வந்துட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறணுமே எடுத்துட்டாங்க. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குது. கேபின் ரைட் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ரூட்டை ஃப்ரண்ட்டில் போய் கவர் பண்ணணும். ராயக்கோட்டை அந்த பெங்களூரில், அதாவது ஒசூர்லேருந்து தர்மபுரி போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை, அதுக்கப்புறம் பாலக்கோடு, அப்படியே தர்மபுரி போவாங்க. ராயக்கோட்டை தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டில் போய் கேபினெட் ஸ்டார்ட் பண்ணோம். சார்ஜிங் போர்ட்டுமே ஒர்க் ஆகுதுங்க. நைஸ். இந்த ரோட்லேயுமே கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் அங்கங்கே இருக்கும் ராயக்கோட்டை போகிற வரைக்கும். பட் என்னென்னா அந்த ரோடு மாதிரி டிராஃபிக் இருக்காது. நம்ம ரெகுலரான பெங்களூர் கிருஷ்ணகிரி ஹைவே மாதிரி டிராஃபிக் அவ்வளோக்கா இருக்காது. அதனால் டக்கு டக்குன்னு போயிடலாம். சரி, ராயக்கோட்டை வந்துடுச்சுங்க. வாங்க ஃப்ரண்ட்டில் போய் கேபினெட் ஸ்டார்ட் பண்ணலாம்.
வந்துட்டு கொஞ்சம் அசால்ட்டாக போய் ஜாலியாக போவோம். ஏன் டீசலுக்கான திறக்கணும். அவ்வளோதான். டைம் கிடைக்கும் போது டைம் கிடைக்கும் போது கட் பண்ண வேண்டியதான். டைம் இல்லாமல் போது வந்து வச்சுருக்கோம்.
தொப்பூர் விட்டு இறங்கிட்டாங்க. இன்றைக்காவது ஃபைனலி பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் தொப்பூர்லேருந்து முழுசாக இறங்குறத கவர் பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம ஜேர்னி. இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே அடுத்து இங்கே ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிருக்காங்க. ஹோட்டல் சர்வேஷ் அப்படின்ற இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. மணி 11 தான் ஆகுது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பிரேக் நிப்பாட்டிடுறாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு இப்போது லஞ்ச் சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை. கோயம்புத்தூர் போயிட்டு தான், கோயம்புத்தூர் எப்பயுமே 3:15 போயிடுறதா தான் டைமிங் போட்டிருக்காங்க. ஸோ 3:15 மேலே அங்கே போய் தான் சாப்பிடலாம். இப்போயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வர பசிக்கும். அதனால் அங்கேயே போய் சாப்பிடலான்னு ஒரு பிளானில் இருக்குது. வாங்க சும்மா உள்ளே போயிட்டு தான் ஜூஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரலாம். சும்மா ஒரு ஜூஸ் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பே பண்ண ஃபேர். பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக புக்கே பண்ணேன். பெங்களூர் கலாசிபாளையத்துலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் புக்கே பண்ணது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இமீடியட்டான ஒரு பிளான் தான். திடீர்னு கிளம்புனது பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர், அதாவது ஒசூர்லேருந்து கோயம்புத்தூர். ஸோ அதனால் அப்போ தான் டக்குன்னு புக் பண்ணேன். ஃப்ரைடே மார்னிங் இந்த ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் பெங்களூர் டு கோயம்புத்தூர், ஒசூர் டு கோயம்புத்தூர் எல்லாம் ஒரே ஃபேர் தான். சிங்கிள் டபுள் எல்லாமே ஒரே ஃபேர் தான் வச்சுருந்தாங்க. 650 ரூபாங்க. 650 rupees ஏசி ஸ்லீப்பர் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு. இதுவே ஒரு நைட் சர்வீஸாக இருந்தாலோ இல்லை வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருந்தாலும் என்ன ஃபேர்ன்றது எனக்கு தெரியல. பட் ஒருவேளை நேற்று புக் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட என்ன ஃபேர்ன்றது எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி மார்னிங் கிளம்புனதுக்கு இன்றைக்கி மார்னிங்கே புக் பண்ணி 650 ரூபாய்க்கு ட்ராவல் பண்ணுறேன். அந்த டிக்கெட் கூட இந்த சைடில் ஆட் பண்ணுறேன். 650 ப்ளஸ் அந்த புக்கிங் சார்ஜஸ் ஒரு ஏதோ 32 rupees நினைக்கிறேன். மொத்தமாக 680 rupees ஆச்சு. சர்வீஸுமே நல்லா சூப்பராக இருக்குதுங்க. டைமை விட ஏர்லியராகவே வந்துடுறாங்க. பட் கரெக்டாக பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு எல்லாமே போயிட்டே இருக்காங்க. ஸோ ஆன் டைமில் போயிட்டு இருக்கோம். உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர், அந்த ஸ்லீப்பர் பர்த்து கொஞ்சம் பெருசாக இருந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நான் தொப்பூர் இறங்கிட்டோம். தொப்பூர் விட்டு இறங்கியாச்சு. ஸோ இதோட அப்படியே கேபின் ரைடு பற்றி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து சேலம் ஈரோடு அவுட்டர்லாம் இந்த பவானி பைபாஸ் வரும் பார்த்தீங்களா, அங்கேருந்து திருப்பி கேபின் ரைடு கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இங்கே தொப்பூருக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா தர்மபுரி அவுட்டர் இருக்கு இல்லையா, அங்கே அதை ஜாயின் பண்ணோம்ல, பட்டர்ஃப்ளை 5 ஜாயின் பண்ணோம் இல்லையா, அங்கே கூட பேசஞ்சர்ஸ் போர்டிங் இருந்துச்சு. அடுத்து சேலத்தில் ஏதாவது போர்டிங் ட்ராப்பிங் மொஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டே டைம் சர்வீஸ் இல்லையா. அதுக்கப்புறம் ஈரோடு பைபாஸில் நம்ம பார்ப்போம். உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு உள்ள வரும்போது. அண்ட் ஏசி ஃப்ளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் செம்ம சில்லுன்னு இருக்குது. நைஸ். ஆப்பாடா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏசி ஃப்ளோ உண்மையிலே சொல்லிடுறாங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த மெயின்டெனன்ஸு செம்ம சில்லுன்னு இருக்குது. என்னதான் வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா மே 2ஆம் தேதி இன்னைக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சம்மர் எப்படி இருக்குன்றது. வெயில் பயங்கரமாக இருக்குது. அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருக்குது. வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஈரோடு சேலம்லாம் அவங்க போர்டிங் ஏதாவது இருக்கும், ட்ராப்பிங் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதெல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈரோடெல்லாம் அந்த அவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, பவானி பெருந்துறை, அந்த ஏரியாவிலேருந்து அப்படியே கவர் பண்ணணும். நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் இங்கே தான் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் கோயம்புத்தூர் போகிற ஒரு பஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஷ் இங்கே தான் நிப்பாட்டுறாங்க எல்லாம். இங்கே தாங்க யூஸ்வலாக அந்த ஏவிஆர் சர்க்கிளில் நிப்பாட்டுவாங்கள்ல, அதே இடம் தான். சேலம் ரீச் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. பெங்களூர்லேருந்து சேலம் வந்த பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு இந்த பஸ்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சேலம்லேருந்து கோயம்புத்தூருக்கும் யூஸ் பண்ணுவாங்களா தான் இருக்கும். மே மாதம் வெயில் காலத்தில் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஏசி பஸ்ஸில் உள்ளே படுத்துருக்கும் போது தாங்க அது ரிலைஸ் ஆகுது. நான் ஏசிலாம் வாய்ப்பே இல்லை. சம்மர் சீசன்னாலே ஏசி பஸ் வந்துட்டு மஸ்ட்டு. ஏசியில் ட்ராவல் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. சேலத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி சேலம் எர்ணாகுளம் ஹைவே, சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேறு லெவலான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாகவே எனக்கு நமக்கு அமைச்சது இந்த பஸ்ஸில் ஜிகான் ட்ராவல்ஸில். டிரைவிங்குமே ஃப்ரண்ட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்ம ஸ்கில்ட்டாக சூப்பராக ஓட்டினாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோங்க. நீலாம்பூர், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போகிற வழியில் பூரா நமக்கு டிராஃபிக் இருக்குது. நீலாம்பூர், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் இருக்குது, பிஎஸ்ஜி, அதெல்லாமே நிறையா இருக்கும். நம்ம எங்கே இறங்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயின் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் போய் தான் நம்ம என் பண்ண போகிறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜிகான் ட்ராவல்ஸோட நமக்கு சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னியாகவே அமைஞ்சது. ஸோ எஸ், கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைம் 3:30 மணி ஆகுதுங்க. 3:30 ஜிகான் ட்ராவல்ஸ் வந்து சேர்ந்தாச்சு. கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் ஆயிருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜிகான் ட்ராவல்ஸோட இன்னைக்கு பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்த நம்ம ஜேர்னி நல்ல ஒரு ஜேர்னியாகவே அமைஞ்சதுங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. நீ அடுத்து இங்கேருந்து கிளம்போம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டேட் டைமில் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் பக்கம் வர்றதுக்கு, அதாவது ஈரோடு, கோயம்புத்தூர், சேலத்தில் கூட நிறைய பேர் இறங்குனாங்க. அந்த பக்கம்லாம் வர்றதுக்கு ஜிகான் ட்ராவல்ஸ் ஒரு நல்ல ஒரு பஸ் ஆப்ஷனாகவே இருக்கும். நம்ம சேனலில் நான் ட்ராவல் பண்ணி பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன். வெறும் 650 ருபீஸ்க்கு ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் செம்ம சில்லுன்னு இந்த வெயில் காலத்தில் வந்து இறங்கியிருக்கோம். இங்கே வச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது அடுத்து அப்படியே பார்க்கிங் போயிட்டு அடுத்து 6:30க்கே கிளம்பணுன்ற மாதிரி சொன்னாங்க. 6:30க்கு ரிட்டர்ன் ஜர்னி இருக்காமா. ஸோ அடுத்தடுத்து அவங்க அப்படியே ரன்னிங்கில் தான் இருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவை, இந்த vlog-ஐ கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை வச்சு முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஏசி பஸ் இருக்குது ஜிகான் ட்ராவல்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஒரு குவார்ட்டர் பெங்களூர், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் பெங்களூர். நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜில் படிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க, அடுத்து நம்ம எந்த பஸ்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான vlog உங்களை சந்திக்கிறேன். நன்றி.